மாஸ்டர் 3 டீ 1 வித்தவுட். அடையப்பா. அது வடையப்பா. தெரியுதுப்பா. அது ஆயில் ஐட்டம், நீ சாப்பிடக்கூடாது. நீங்க தான் பண்ணீங்க. ஆயில் ஐட்டம் எனக்கு ஒத்துக்காதுன்னு நீங்க மட்டும் ஃபுல் கட்டு கட்டுறீங்களேப்பா. வெறும் டீ தொண்டை இறங்க மாட்டேங்குதுப்பா. இந்த டிஷர்ட் நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க, சூப்பரா இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. ஆனா எனக்கு இது பிடிக்கவே செய்யலப்பா. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுப்பா. எனக்கும் புரியல. ஏண்டா என்ற பையன் அழுகுறான், உனக்கு என்றா புரியல? இது நாட்டாமே இல்ல, சந்த சுப்பிரமணியமே இல்ல, வடையப்பா. ஓ வாயில வடையப்பா. அடையப்பா, தாம்பாளத்துல என்ன கயிறு? இது தாலிப்பா. தாலி சரி, அதுல என்ன கவர் தொங்குது? மஞ்சள் கிடைக்கல, அதுதான் மஞ்சள் பொடி. மஞ்சளுக்கு பதில் மஞ்சள் பொடியா? சக்தி மஞ்சள் பொடி, சக்தி வாய்ந்தது. இது என்னடா தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை? இந்த ஊர்ல எந்த கல்யாணம் நடந்தாலும் இந்த படையப்பா கோயில் முன்னாடி நின்னு 2 பேருக்கும் சம்மதம் தெரிவிச்சா மட்டும்தான் கல்யாணம். அது போல ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், அதான் நம்ம பண்பாடு. சுச்சு குட்டி. அப்பா இப்ப சொல்லுமா, இந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு தாத்தா. தாத்தாவா? அடி, உங்க ஆத்தாவும் நானும் ஒரே செட்டு. சாரி மாமா. எனக்கு பிறந்தது என்னைய மாமாங்குது. உனக்கு பிடிச்சிருக்காப்பா? இல்ல. யாருக்கும் பயப்படாத, தைரியமா சொல்லு. நான் தான் யாருக்குன்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே. உனக்கு வேற யாரதான் பிடிச்சிருக்கு? எனக்கு உங்க பையன் படையப்பனை தான் பிடிச்சிருக்கு. ஓ வானவில்லா நீ, இதெல்லாம் நம்ம பண்பாட்டுக்கு முரணானது. ஓர்னச்சேக்கிய ஒருபோதும் இந்த ஊர் மக்களை ஏத்துக்க மாட்டாங்க. தம்பி கடத்த தர. இவருக்கு நம்மகிட்ட எதுவும் சொல்லாம இருக்கவே முடியாது. மாடு மாதிரி பையனை பத்தி வச்சிருக்கான், அவனை ஏதாவது சொல்ல வேண்டியதானே? இத திறக்கிறதே பெரிய வேலையாயி போச்சு. வாங்கண்ணே. பா பழம். யாரும் பார்க்கல, எனக்கு ஒண்ணு கொடு. யோ, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இருக்கான். ஏன்பா, ஊருக்கே தீர்ப்பு கொடுக்கிற படையப்பா குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி கூலி வேலை செய்யலாமா? என்னப்பா பண்றது, வேலை செஞ்சாதானே சோறு கிடைக்கும். உன் அண்ணன் குடும்பம் மட்டும் உட்கார்ந்து சாப்பிடுது, நீ மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுத? ஆமா இல்ல, நீ இப்படி இருக்கனாலதான் நேத்து பாத்தியா அவனு ஆப்பிள் ஆரஞ்சுன்னு சாப்பிட்டானு, உனக்கு வாழைப்பழத்தை தூக்கி வாயில வச்சானு. இதுக்கு என்னதான் வழி? உங்க அண்ணன் ஊரை சுத்தி நிறைய சொத்து ஆட்டையை போட்டு வச்சிருக்கான், அதுல உனக்கும் சரி பாதி பங்கு உண்டு. சரிப்பா, பாத்துக்கா, நான் சொல்லதான் முடியும். நான் வாரேன்னா
அப்பாடா நிம்மதியா இருக்கு. உனக்கு என்னடா ஆச்சு? மூஞ்ச தூக்கி வச்சு நிக்கிற. என்கிட்ட காசு இருந்தா தானே என் பசங்க கல்யாணத்துக்கு 4 பேர் வருவாங்க. காசு இல்லைன்னா கருமாதி கூட ஒருத்தன வரமாட்டான். இப்போ உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணணுமா இல்ல கருமாதி பண்ணணுமா? நான் அப்படி சொல்லல. பின்ன எப்படி? எல்லா சொத்தையும் நீங்களே அனுபவிச்சா எப்படி? எனக்கும் பாதி பிரிச்சு கொடுங்க. என்ன 4 பேர் மதிப்பாங்க. நிறுத்துடா. எனக்கு தேவை நீதிடா, நேர்மடா, நியாயம்டா. அப்பா இது நாட்டாம இல்ல, அதை அடுத்து எடுக்கலாம். இது படையப்பா. ஏன் அப்பு, உனக்கு என்ன ஆச்சு? உன்னை யார் இப்படி எல்லாம் பேச வைக்கிறா? ரொம்ப சீனை போடாம சொத்தை பிரிக்கிற வழியை பாருங்க. முடியாது அப்பு, முடியாது. சொத்தெல்லாம் என்னால பிரிக்க முடியாது. வேணும்னா மொத்த சொத்தையும் நீயே. எல்லா சொத்தையும் தம்பிக்கே கொடுத்துட்டு நீங்க என்னன்னே பண்ணுவீங்க? இருப்பா, இன்னும் டயலாக் முடிக்கல, முழுசா கேட்டுக்கோ. சொல்லுங்க. சொத்தெல்லாம் பிரிக்க முடியாது. மொத்த சொத்தையும் நீயே. உனக்கு வேண்டான்னு எனக்கு எழுதி கொடுத்துட்டு போ. அப்போ நான் திருவோட ஏந்தி தெருவோடு போங்க. உன்னை கோர்ட்ல பாத்துக்கிறேன். நீ எங்க போனாலும் உனக்கு சொத்தே கிடையாது. ஏன்? நீ என் தம்பியே கிடையாதுடா. எங்க அப்பனோட செட்டப்புக்கு பிறந்தவன் தான்டா நீ. இந்த ஊர்ல எந்த கல்யாணம் நடந்தாலும் இந்த படையப்பா கோயில் முன்னாடி நின்னு 2 பேருக்கும் சம்மதம் தெரிவிச்சா மட்டும்தான் கல்யாணம். அது போல ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். அதான் நம்ம பண்பாடு. அப்போ படையப்பன் கோயில்ல ஒருத்தனுக்கு ஒருத்தின்னும் பிடிச்சிருந்தாதான் கல்யாணம். இந்த உபதேசம் மண்ணங்கட்டியெல்லாம் ஊருக்கு மட்டும்தானா? உங்க அப்பனுக்கு இல்லையோ? அப்பா 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 அப்பா